ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க வேண்டியது 90வது ஸ்லோகத்தோட ஆர்டரில். அதனால் பார்த்தீங்கன்னா 89 90 வரைக்கும் படிச்சிடலாம். அமானீமானதோ மான்யோ லோகஸ்வாமி திர்லோகதிர்க் சுமேதா மேதஜோ தன்யः சத்யமேதாதராதரः தேஜோ விருஷோத்யுதிதரः சர்வசஸ்திரபிருதாம்பரः பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரோ நைகஸ்ருங்கோ கதாக்ரஜः चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेगपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुराभासो दुरारिहा शुभांगो लोकसारंगः सुदन्तुस्तन्दुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभः सुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्तः सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्वभागीश्वरेश्वरः महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः कुमुदः कुन्दरः कुन्दः परिजन्यः पावनो नलः पावनो निलः अमृताशो अमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभः सुवृतः सिद्धः शत्रुचित् शत्रुतापनः न्यक्रोधो तुम्बरोऽस्वत्थश्चानुरान्तरनिषूदनः सहस्रार्चिः सप्तजिह्वः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरनकोचिन्त्यो भयकृन्निर्गणो भयकृत् भयनाशनः. 89 ஸ்லோகம். இன்னைக்கு பார்க்க போகிறது 90வது ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ர சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 103வது ஸ்லோகம். அனு பிருகத் கிருஷஸ்தூலோ
गुणभृन्निर्गुणो महान् गुणभृन्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्यः अधृतस्वधृतस्वास्यः प्राग्वंशो वंशवर्धनः प्राग्वंशो वंशवर्धनः अनुबृहत्कृतस्थूलो गुणभृन्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्यः प्राग्वंशो वंशवर्धनः. இந்த ஸ்லோகத்துல மொத்தம் 12 நாமாக்கள் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. 835வது நாமம் ஆரம்பிக்குது இந்த ஸ்லோகத்துல. அணு அணு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அணுவிற்கும் அணுவானவர். இப்பதான் யோக சூத்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவை எடுத்தாலும் நம்ம இப்போ யோக சூத்திர கிளாஸ்ல பார்த்துருக்கோம். 5ஆ பிரிக்கலாம். முதல்ல ஸ்தூலம். ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னா விசேஷ குணங்கள் வந்துடும். பிருத்திவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிருத்திவியில 5 குணங்கள் வந்துடும். சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 குணங்கள். ஜலத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 குணங்கள் வந்துடும். கந்தம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. ரசம், ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம் 4 குணம் ஜலம். அதுக்கப்புறம் அக்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்னியில 3 குணம் இருக்கும். ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம். வாயு எடுத்துக்கிட்டோம்னா 2 குணம் இருக்கும். சப்தமும் ஸ்பர்ஷமும் மட்டும் இருக்கும். ஆகாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு குணம், சப்த குணக்கம் ஆகாசம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல இது இருக்கு. இது விசேஷ குணங்கள் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் சாமானிய குணம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்வரூபம்னு பேரு. என்ன சாமானிய குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவியில கடினத்தன்மை, ஜலத்துல ஸ்நேகத்தன்மை, ஒற்றத்தன்மை, ஈரத்தன்மை. அதுக்கப்புறம் அக்னியில சுடும் தன்மை, வாயுல பாத்தீங்கன்னா உலர்த்துற தன்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அசைக்கிற தன்மை. அதுக்கப்புறம் ஆகாசத்துல எங்கும் வியாபித்திருக்கிற தன்மை. இந்த 5 தன்மைகளுக்கும் பேர் பாத்தீங்கன்னா சாமானிய குணம்னு பேரு. இதுக்கு ஸ்வரூபம்னு பேரு. இது ஸ்தூலத்துல நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறது. இதுக்கு அடுத்த லெவல் போனீங்க அப்படின்னா சூக்ஷ்மம் நம்ம பார்க்கிற எல்லா ஸ்தூல பூதங்களுக்கும் உள்ளாரையும் தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம பூதம் இருக்கு. இந்த சூக்ஷ்ம பூதத்தையும் நம்ம பாத்தீங்கன்னா என்ன ரூபம்னு கேட்டோம் அப்படின்னா தன்மாத்திரா பாத்தீங்கன்னா என்ன ரூபம் அப்படின்னா பரமாணு ரூபம். அந்த சூக்ஷ்ம பூதங்கள் எல்லாம் பரமாணு ரூபம். நம்ம கண்ணுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பரமாணுக்களோட கூட்டம் தான், கூட்டம்னா புஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பரமாணுக்கள் கோடிக்கணக்கான பரமாணுக்கள் ஒண்ணு கூடி தான் என்ன ஆகுது, பிருத்திவி, ஜலம், அக்னி அப்படின்னு அந்தந்த கூட்டமா பரமாணுக்கள் கூடி நம்ம அனுபவிக்கிற இந்த ஸ்தூல பூத்தங்கள் உண்டாயிருக்கு. இந்த பரமாணுக்களுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரமாணுவே கண்ணுக்கு தெரியாத அதீந்திரியம் அப்படின்னு பேரு. அந்த பரமாணுக்களுக்கு தன்மாத்திரைக்கு உள்ளார அந்த தன்மாத்திரையில பாத்தீங்கன்னா பரமாணுன்றது ஒரு அவயவம். அப்ப அநேக பரமாணுக்கள் சேர்ந்துதான் ஒரு தன்மாத்திரை. அப்ப தன்மாத்திரைக்குள்ளார கோடிக்கணக்கான என்ன இருக்கும் பரமாணுக்கள். பிருத்திவி பரமாணுக்கள், ஜல பரமாணுக்கள், அக்னி பரமாணுக்கள், என்ன அதெல்லாம் பேர் என்ன பேர் சொல்லுவோம், தன்மாத்திரைகள் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், கந்த பரமாணுக்கள், ரசத்த பரமாணுக்கள், ரூப பரமாணுக்கள், அப்புறம் ஸ்பர்ஷ பரமாணுக்கள், சப்த பரமாணுக்கள் அப்படின்னு அநேக கோடி அனந்த கோடி பரமாணுக்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா கூட்டமா இருக்கும். அந்த ஒவ்வொரு பரமாணுவையும் எடுத்து உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அன்வயம்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் இருக்கும். அந்த குணத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரம்பிரசங்கியானம்ன்ற தியானத்துல அந்த குணத்துக்குள்ளார ஜீவர்களுடைய போக அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய பிரயோஜனம் மறைஞ்சிருக்கு, கர்ம பலன். அந்த கர்ம பலனுக்குள்ளார யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ம பலனுக்குள்ளார பக்தனா இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அங்க கர்ம பல தாத்தாவா ஒவ்வொரு அணுக்கு பின்னாடியும் இருக்கார். அதையும் பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாயான்ற தத்துவத்தை நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்த நிர்குணமா சுவாமி இருக்கார்.
அப்ப சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுவிற்கும் அணுவானவர். அப்படின்னா உடனே நீங்க பரமாணுக்கும் பரமாணுன்னு போயிடக்கூடாது. பரமாணுக்குள்ளார பாத்தீங்கன்னா 3 குணங்கள், 3 குணத்துக்குள்ளார அதோட பிரயோஜனம் கர்மங்கள் இருக்கு. அதுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா சுத்த நிர்குணம் இருக்கு. அப்ப அந்த சுத்த நிர்குணம் பாத்தீங்கன்னா பரமாணுவை காட்டிலும் பல மடங்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அணுவானது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது அணு. பரமாத்மா எப்படி இருக்கார்? அணுவா இருக்கின்றார். அதுக்கப்புறம் பிருகத்து மந்திரம் சொல்லுது அனோரணியான் மகதோ மகியான். கட்டோபனிஷத்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஜந்தோஹோ அஸ்ய நிகிதம் குஹாயாம். எங்கப்பா சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுவுக்கு அணுவானவர் என்னுடைய ஹிருதயத்துல, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அவர் அணுவா என் ஹிருதயத்துல இருக்காரா? இது ரொம்ப தகராகாசம் அப்படின்னு ஒரு சின்ன ஆகாசம், கடுகளவு ஆகாசத்துல சொல்றோம். அங்கதான் அந்த பரமாத்மா இருக்கார். கடுவுக்கும் சின்னவரா இருக்கார் அப்படின்னா இல்ல அவர் பிருகத்து. பிருகத்துன்னு அந்த பெருசுக்கெல்லாம் பெரியவர். நமக்கு தெரிஞ்சு பெருசு எது? பிருத்திவி, இந்த பூமி பெருசு. பூமியை காட்டிலும் ஜலம் பெருசு. ஜலத்தை பார்த்துலாம் அக்னி தத்துவம் பெருசு. அக்னி தத்துவத்தை காட்டிலும் வாயு தத்துவம் பெருசு. வாயு தத்துவத்தை காட்டிலும் ஆகாசம் பெருசு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லோகத்துல இருக்கிற அந்த ஆகாசம்தான் பெருசு. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆகாசத்தைக்கும் இடம் கொடுக்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அது எது அப்படின்னா இந்த பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு மேலதான், பரமாத்மாவுக்கு உள்ளதான் இந்த ஆகாசமே இருக்கு. அப்ப ஆகாசத்தை காட்டிலும் பெரியவர் பிருகத் அப்படின்னு பேரு. பிருகத்துனா பெரியவர். பிருகதீஸ்வரர் அப்படின்னு தஞ்சாவூர் கோயிலுக்கு பேர். பெருவுடையார், என்ன அருமையான பேர் பாருங்க, பெருவுடையார் பிருகதீஸ்வரர். அம்மா பேர் என்ன தெரியுங்களா? பிருகன் நாயகி. அதானே பிருகன் நாயகி, பெரிய நாயகி. ஐயோ என்ன சௌந்தரியம் தெரியுங்களா? இதுக்கு போனீங்கன்னா, தஞ்சாவூர் போனீங்கன்னா பாருங்க, அம்மா வெங்கடாச்சலபதி மாதிரியே இருப்பாங்க. திருப்பதி பாலாஜி எப்படி இருக்காங்களோ நமக்கு சந்தேகம் வந்துடும். என்னடா அது அம்பால பாத்தீங்கன்னா அம்பால காட்டுங்க அப்படின்னா ஏதோ திருப்பதி பாலாஜியை வச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஐயோ பார்த்துட்டே இருக்கலாம். அம்மா என்ன அழகு தெரியுங்களா? சௌந்தர்யம்னா சௌந்தர்யம். பிருகன் நாயகின்னு பேர். சுவாமி பாத்தீங்கன்னா என்ன லிங்கங்க, எவ்வளோ பெரிய லிங்கம். அபிஷேகம் பண்றது உள்ள கர்ப்பகிரகத்துல இப்படி உள்ள நுழைஞ்சோடனே நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வரும். இவ்வளவு பெரிய சிவலிங்கமா, எப்படி அதை அபிஷேகம் பண்றது நமக்கு அல்பமா தெரிய ஆரம்பிச்சிடும். சாமி எப்படிப்பட்டவர்? பிருகத்து பெருசு, ரொம்ப பெரியவர். நந்தியும் பெருசு, அம்மாவும் சாமியும் பெருசு, அம்மாவும் பெரியவங்க ரொம்ப. பிருகத்துன்னு பேரு. அதுக்கப்புறம் கிருஷஹா, பிருகத்துக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப பெரியவரா? இல்ல கிருஷ்ணா ரொம்ப லீன், ரொம்ப லீன். எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீனா இருக்கார். நான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருக்கேன். எனக்குள்ளார ஹிருதயத்துக்குள்ளார அவர் இருக்காருன்னா என் ஹிருதயம் ரொம்ப சின்னது. அந்த ஹிருதயத்துக்குள்ளார சுவாமி இருக்காருன்னா எவ்வளவு மெலிசா இருப்பார். ரொம்ப லீனா இருக்கிறவர் கிருஷக அப்படின்னு பேர். சுவாமி பாத்தீங்கன்னா கிருஷக, லீனா இருக்கிறவர். அது மட்டும் இல்ல ஸ்தூலகா. கிருஷவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுவாமி ரொம்ப பருத்தவர், குண்டா இருக்கிறவர். அதனால ஸ்தூலக. அதுக்கப்புறம் ஸ்தூலமா அப்படின்னா ஆமா ஸ்தூலம். அவர் பாத்தீங்கன்னா எல்லா 3 குணங்கள் இருக்குல்ல, அந்த 3 குணங்களையும் அவர் தான் தாங்கிறார். யாரு 3 குணம்? அம்மாதான். மாயாவை பாத்தீங்கன்னா தனக்கு மேல பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்சமா இருக்கிற இந்த சாயாவா இருக்கிற மாயையே பாத்தீங்கன்னா தாங்கிறார் சுவாமி. அதனால அவருக்கு என்ன பேரு? குணபிருத்துன்னு பேரு. குணங்களை தாங்குகின்றவர். அதுக்கப்புறம் குணத்தை தாங்கின சங்கதோஷம் வந்துருமே, இவருக்கும் குணம் வந்துருச்சா அப்படின்னா இல்ல அவர் சுத்த நிர்குணமா இருக்கிறவர், நிர்குணகா. அது மட்டும் இல்ல, நிர்குணமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பூஜைக்குரியவர், மகான். மகான் அப்படின்னா மக பூஜாயாம் தாத்துலருந்து. இந்த உலகத்திலேயே பூஜைக்குரியவர் யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான். யாராவது நமஸ்காரம் பண்ணாவே இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கூச்சமா இருக்கு. நம்ம என்ன இந்த சரீரத்தையா நமஸ்காரம் பண்றது? சரீரம் பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப யாரும் நமஸ்காரம் பண்ணணும்? சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும். ஒரே ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா நமஸ்காரத்துக்கு உரியவர், சுவாமி மட்டும்தான். அதனால அவருக்கு பூஜைக்குரியவர் யாரு அப்படின்னா பகவான் தான் பூஜைக்குரியவர், மகான், பெரியவர். பெரியவரா இருக்கிறதுனால பூஜைக்குரியவர். பிருகத்துக்கும் இந்த மகானுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம். பிருகத்தினாலும் பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசு பிருகத்து. மகான்னா பெருசுக்கெல்லாம் பெருசு. ஆனா வாஸ்தவத்துல அது இல்ல, பூஜைக்குரிய தன்மை அதுல இருக்கு. மக பூஜாயாம் தாத்துகள்.
அப்ப பெரிய பூஜைக்குரியவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, அத்ருதக. அத்ருதகனா என்ன சுவாமி அர்த்தம்? குணபிருத்து அப்படின்னா அவர் தான் எல்லா குணங்களையும் குணத்தோட காரியத்தையும் தாங்குறார். இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னது? 23 தத்துவங்கள் சொல்றோம். 23 தத்துவங்களும் குணத்தோட திரிகுணாத்மிகா மாயாவோட காரியம். அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடியது திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயையிலிருந்து எதை உண்டாச்சு? மாயையிலிருந்து முதல்ல புத்தி தத்துவம், அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம் 2, கூட பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 2 7 தத்துவம் ஆச்சு. இந்த 7 தத்துவங்களும் பிரகிருதியாவும் விகிருதியாவும் இருக்கும், காரணமாவும் காரியமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 7ல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சமகா பூத்தங்கள், அதுக்கப்புறம் ஒரு மனசு. மொத்தம் 16 தத்துவங்கள், விகிருதின்னு பேரு, விகாரங்கள், காரியங்கள் உண்டாச்சு. 16ம் 7ம் பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள். இது எல்லாம் காரியம்னு பேரு. இந்த உலகம் ஃபுல்லா பஞ்சபூத்தங்களோட காரியம்தான், வேற எதுவும் இல்லை. பஞ்சபூத்தங்கள் வேற ஒன்னா மாறல, பஞ்சபூத்தங்கள் தான் இந்த உலகம் மொத்தமும். அப்ப இந்த மொத்த உலகமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 தத்துவங்கள், குணத்தோட காரியங்கள். 24வது தத்துவம் அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி மாயா. அப்ப மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவத்தை யாரு தாங்குறா? நான் சுவாமி தான் நான் அப்படின்னு இருந்துகிட்டு எல்லாத்தையும் தாங்குறேன். ரைட்ஸா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பகவான் எப்படிப்பட்டவர்னா அத்ருதஹா. நான் தூக்கத்துல சொல்றேன், நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நான் சுகமா தூங்குனேன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த நானுக்கு மேலதான் ஒன்றும் தெரியவில்லைன்ற இந்த அவித்யா எனக்கு மேலதான், திரிகுணாத்மிகா மாயா எனக்கு மேல இருக்கு. சரி, என்ன யாரு தாங்குறா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, என்ன தாங்கிறதுக்கு ஆளே இல்லை, சுவாமியை தாங்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா அத்ருதகன்னு பேரு. வேறு எவராலும் தாங்கப்படாதவர் பகவான். அதுக்கப்புறம் ஸ்வத்ருக. கேள்வி வருது, யாருமே தாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவர் எப்படி தாங்கப்படுறார் அப்படின்னா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. அவர் தன்னோட மகிமையிலேயே பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கார். என்ன சுவாமி மகிமை அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவ்வளவுதான் அவரோட மகிமையே. பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்ட் கொடுக்கிறவர், எல்லாத்துக்கும் இருப்பா இருக்கிறவர். அவர் தன்னுடைய இருப்பிலேயே அவர் இருந்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு வேற எந்த ஒரு இருப்பும் இல்லை. நம்ம இப்ப ஆரம்பிக்கும் போதே இந்த உலகத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? நான் சுகமா தூங்குனேன், அதான் நான் சுகம், நான் தான் சுகம். அந்த சுகஸ்வரூபமா சுவாமி இருக்காரு. அவருக்கு மேல பாத்தீங்கன்னா இல்ல. சா காஷ்டா சா பராகாஷ்டா சா காஷ்டா, அதுதான் எல்லை, இந்த சம்சாரத்தோட எல்லை இந்த நான் தான். அவருக்கு மேல பாத்தீங்கன்னா அவரை தாங்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தன்னையே தன்னால் தாங்கப்படுகிறவரா இருக்கார். அதனால பகவானுக்கு பேரு ஸ்வத்ருதஹான்னு பேரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாஸ்யா. பகவானோட முகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆசியம். அப்படின்னா முகத்துக்கு பேரு ஆசியம்னு பேரு. வாய்க்கு பேரு ஆசியம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல வாய்க்கும் ஆசியம்னு பேரு, முகத்துக்கும் ஆசியம்னு பேரு. இந்த இடத்துல வாயையும் எடுக்கலாம், முகத்தையும் எடுக்கலாம். சு ஆசிய அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாசிய. சுவாசியன என்ன அர்த்தம்? ஒரு மீனிங் அழகிய முகம் கொண்டவர். ரெண்டாவது மீனிங் ஆசியன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வாயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்க்கு பாத்தீங்கன்னா அடுத்து அழகான வாயை உடையவர் அப்படின்னு ரெண்டாவது மீனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுவாசியக்கு அப்புறம் பிராக் வம்சக. பிராக் வம்சகன்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் வம்சம் இருக்கா? இந்த வம்சத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவர், முதன்மையான வம்சத்தை உடையவர். நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வம்சங்களுக்கெல்லாம் முதலானவர் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும்? மீனிங் சில இடத்துல மாத்தி எழுதியிருப்பேன் நான் ஏதோ ஒரு புத்தியில. வம்சங்களுக்கெல்லாம் முதன்மையானவர் அப்படின்றதுனால அவருக்கு பேரு பிராக் வம்சக. வம்சானாம் பிராக் பவோ யஹ. எவர் பாத்தீங்கன்னா எல்லா வம்சங்களுக்கும் பாத்தீங்கன்னா முன்னால் இருந்தாரோ, யாரு? சிருஷ்டிகர்த்தாவா, இந்த ஜெகத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதிகர்த்தாவா இருந்த அந்த பகவான் பிராக் வம்சகன்னு சொல்லப்படுகின்றார். அதுக்கப்புறம் வம்சவர்தனக. அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா பிராண ரூபத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுடைய சாரமா இருந்துகிட்டு அடுத்த சந்ததியா பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன ஆகிறார்? வம்ச விருத்தி பண்றார்.
பிரஜா ரூபத்துல அவர் தான் உண்டானார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. குழந்தை ரூபத்துல யாருப்பா அப்படின்னா பகவான் தான் பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னரசத்தோட ஜீவாம்சமா அந்த சுக்ல சோனிதமா ஆகி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜா ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டானார். அப்ப எல்லா பிரஜைகளும் யாரு அப்படின்னா பகவான் தான். பகவான் இல்லைன்னா பிரஜைகள் இல்லை, பகவான் தான் வேற வேற ஃபார்ம்ல இருக்கார். அப்ப இந்த வம்சங்களை விருத்தி பண்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தையா பிறந்து பேர குழந்தைகளா பிறந்து வந்து பாத்தீங்கன்னா வம்சத்தை விருத்தி பண்றார் பகவான் பிராண ரூபத்துல. அதனால அவருக்கு பேர் வம்சவர்தனகான்னு பேர். வந்துருங்க 835வது நாமம் அணு. அணுனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா அணுன்றது உடனே வந்து அணுன்னு எடுக்காதீங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு உவமை சொன்னா என்ன பண்ணும், நிறைய பேர்ட்ட ஒரு ப்ராப்ளம் நான் பாக்குறேன். எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம் சாஸ்திரத்துல சொல்லப்படுது அப்படின்னா திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்டாந்தம் இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம். ஏகபக்ஷம்னா எந்த அம்சத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்டாந்தம் சொல்லப்படுதோ உவமை சொல்லப்படுதோ அந்த அம்சத்துல மட்டும்தான் எடுக்கணும். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா நம்ம இந்த அம்மா சாந்தி அம்மா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா வில்லோட இதை வந்து அம்பை பத்தி நம்ம கர்மா தியரி சொன்னோம்ல, பாருங்க அம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுபட்ட அம்பு. அந்த அம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட அம்புக்கு தெரியவே தெரியாது. எதிர்க்க புலி இருந்தாலும் எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா மான் இருந்தாலும் தெரியாது, அதை அடிச்சிட்டு தான் நிற்கும் அப்படின்னு. அப்ப கர்மா தியரியை பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மம் ஜடம், கர்ம பலனும் ஜடம், கர்மமும் ஜடம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு, நம்ம எங்க செயல்படுறோமோ அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஞானினும் அதுக்கு தெரியாது, அதுல வந்து பாத்தீங்கன்னா பாப்பினும் அதுக்கு தெரியாது, ரொம்ப அப்ராணி ஜீவனும் தெரியாது, சின்ன குழந்தைன்னு தெரியாது. இப்ப இவங்க நம்மளோட குருமூர்த்தி சாரோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வயசுக்கு கேன்சர். இந்த கருமத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கு அந்த கருமத்துக்கு. அப்ப அந்த கருமம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜடம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திலாம் இல்லை, இது குழந்தையாச்சே இப்ப இதை பாதிக்க கூடாது, இதுக்கு கீமோ தெரப்பி என்ன கொடுத்தோம் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும், மோசமா இருக்கும்ல, என்ன பெயின் இருக்கும், என்ன சகிச்சவே முடியாது நம்மளால. அது குழந்தை எப்படி சகிச்சுக்கும், வயசானதுக்கு அப்புறம் வரலாம்ல, அதுக்கு தெரிய வேணாம், அதுக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இவர் ஞானியாச்சு. ரொம்ப எனக்கு என்னோட சிஷ்யர் ஒருத்தர் ரொம்ப கோமலம், ரொம்ப சாஃப்ட், எறும்பு கடிச்சா தாங்க மாட்டாருங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக்ங்க. எனக்கு இன்னும் இதா இருக்கு, எப்படி தாங்கி இருப்பாரு மனுஷன், எப்படி ஹார்ட் அட்டாக் தாங்குவார்? அவரு எறும்பு கடிச்சாவே தாங்க மாட்டாரு, கொசு கடிச்சாவே ஐயோ சுவாமி கொசு கடிக்குது சுவாமி, கொசு தானங்க கடிச்சுது அப்படின்னா. அப்ப என்ன அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, விடுபட்ட அம்பு போல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அம்சத்துல மட்டும்தான் எடுக்கணும். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி அந்த கர்மா வந்து பாப்பம் இல்லையா, அது புலின்னு நினைச்சு அடிச்சு அந்த கர்மா வந்து ஒரு சின்ன அப்ராணியை போய் பாதிச்சிருச்சு அப்படின்னா அது பாப்பம் இல்லையா அப்படின்னு. அப்ப நம்ம எங்கன்னா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லும் போது வேற எங்கேயாவது நம்ம போயிடுவோம், இந்த பக்கம் அந்த பக்கம். எந்த அம்சமோ அதை மட்டும் எடுக்காம கர்மம் கர்ம பலனா ஆகுது, கர்மமும் ஜடம் கர்ம பலனும் ஜடம். அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை நம்ம பாதிக்கிறோம்னு அதுக்கு தெரியாது, இந்த அம்சம் மட்டும்தான். அம்புக்கு தெரியுமா, அம்பு கிளம்பி ஆயிடுச்சு, அம்பு வந்து பாத்தீங்கன்னா வில்லுல இருந்து கிளம்பிடுச்சு அப்படின்னா அம்புக்கு தெரியாது, அம்பு ஜடம். அப்ப எய்யறவனுக்கு தான் புத்தி இருக்கும் இல்லையே, எய்யப்பட்ட அம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லை, இவ்வளவுதான் அம்சம். அப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்றோமோ அந்த திருஷ்டாந்தத்தோட எக்ஸாக்டா வந்து எதை நம்ம மீன் பண்றோமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம சதானந்தம் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி ஆமா அதுதான் இல்ல இப்ப அது இல்ல, இதுதான் இப்ப சொல்றது. ஒரு திருஷ்டாந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், இப்ப வந்து தங்கம் சொல்றேன் எக்ஸாம்பிள். தங்கம் சொன்னா தங்கம் மாதிரி அப்படின்னா பேஸ் மட்டும் எடுத்துக்கிறது. நகைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து தங்கம், இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தங்கம் வந்து 22 கேரட்டா இல்ல வந்து 24 கேரக்டர் தங்கமா இது மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அந்த கோல்டு ஸ்மித் யாரு, எந்த ஜுவல்லரி அப்படிலாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப்ல போனா வந்து எல்லாம் தங்கம்னு சொல்றோம். ஸோ எந்த லலிதா ஜுவல்லரியா இல்லை வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஜுவல்லரி அது அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே, ஏன்னா அம்சம் வந்து என்னன்னா திருஷ்டாந்தத்துக்கு மட்டும். அதனால ஒரு
ஆமா, ஒரு எந்த இஷ்யூல ஒரு உவமை சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டாந்தம் ஏக பட்சம் மனசுல எப்பவுமே வச்சுங்க. சதானந்தா எனக்கு இன்னைக்கு நைட் போன் பண்ணி ஏதாவது கேட்பாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாமி அது எப்படி சாமி நாக்குலயே போடு, 2 நாக்குல போடு, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிடுறது. எக்ஸ்ட்ராலே போகவே கூடாது. அந்த திருஷ்டாந்தம் எந்த அம்சத்துக்கு சொல்லப்படுதோ அதோட. இப்ப வந்து நான் என்ன அம்சம் சொல்றோம், அணு. சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுன்னு சொல்லப்பட்டோன்னே நம்ம கிருஷ்ண பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்காருல காலையில, அவர் மெட்டாலர்ஜில வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட், யூஎஸ்ல இருக்காரு. நான் எதையாவது சொன்ன உடனே அவர் மெட்டலை பத்தி எதையாவது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரு, உடனே அவரோட சயின்ஸை கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து சுவாமி அணு. அணு அப்படின்னா உவமை, திருஷ்டாந்தம். அப்ப இங்க என்ன அம்சத்தை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமானவர், இவ்வளவுதான் அம்சம். அணு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அணுல இருக்க தன்மை என்னது, சூக்ஷ்ம தன்மை. அந்த அணு மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமானவர்னு சொல்றதுக்காகத்தான் அணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையே. அப்போ வந்து அணு அட்டாமிக் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த அணு தெரியுமா சுவாமி, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த அணுவை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியுமா, ஆத்மாவை முடியாது. அப்ப சிமிலர் மட்டும்தான் எடுத்துக்கணும். சூக்ஷ்ம தன்மை பாஷிகா சொல்ற சௌக்ஷ்மிய அதிசயசாலித்துவா. சௌக்ஷ்மிய அதிசயம் அப்படின்னா முற்றிலும் 100% ரொம்ப ரொம்ப நம்ம சொல்றோம்ல ரொம்ப 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 சூக்ஷ்மமான தன்மை உடையவர்னால ரொம்ப 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 நீ 3 வாட்டி சொல்றோம் அப்படின்னா பரமாணு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம கண்ணெல்லாம் கசக்கிட்டு பாத்தீங்கன்னா, வெயில் நல்ல வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எதுவும் தெரியும், நல்ல வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்ணை இப்படி கசக்கிட்டு இப்படி பாத்தீங்கன்னா என்ன தெரியும், அப்படியே தலைப்பரட்ட மாதிரி ஒரு அப்படியே பறந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் தெரியும். இதை டப்பாவா போட்டு ஒரு 3 இதா போட்டு ஒரு வால் இருக்க மாதிரி இப்படி இப்படி பறந்துகிட்டே இருக்கும். என்னடா பறக்குது இப்படியேன்னு, நமக்கு தான் இப்படி இருக்கும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ்ரணுன்னு பேரு. நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியறது எதுவோ அதுக்கு பேரு திஸ்ரணு. இந்த திஸ்ரணுவை காட்டிலும் சட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாதது எதுனா திவ்யனுக்கு அப்படின்னு பேரு, துவனிக். 2 அணுக்கள் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா துவனிக். அதுக்கப்புறம் அதோட சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா பரமாணு. அப்ப பரமாணு வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரியம்னே டைட்டில் வச்சாச்சு. அதுக்கு என்ன பேரு, லட்சணமே அதீந்திரியம். இந்திரியங்களுக்கு பார்க்க முடியாது. அப்ப நீங்க இதை பார்க்கலாமா அப்படின்னா, ஏதாவது வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாமா அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் மூலமாவும் எதனால பாக்குறீங்க, கண்ணால தானே பாக்குறீங்க. அப்ப மைக்ரோஸ்கோப் வச்சாலும் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அப்ப அது பரமாணு இல்லை. அப்ப பரமாணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரூபம் அப்படின்னா, உங்களோட சொப்பனத்துல நீங்க பாக்குற வஸ்துக்கள்லாம் இருக்குல்ல, சொப்பனத்துல பாக்குற எல்லா வஸ்துக்களும் மனசு புத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமாணு ரூபம் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்க. அப்ப வந்து மனசுல பாக்குற காட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வஸ்துக்களை வெளியில பார்க்க முடியாது, சிம்பிள். அப்ப அந்த பரமாணு ரூபத்தை காட்டிலும் இருக்கிறதுலே ரொம்ப சட்டில் பரமாணு. அதை காட்டிலும் அதுக்குள்ளார இருக்கிற மாயா 3 குணங்கள், 3 குணங்களை காட்டிலும் அதுக்குள்ளார இருக்கிற அர்த்தவத்துவம் சொல்லக்கூடிய பிரயோஜனம் கர்ம பலன்கள், அதை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தாத்தாவா ஈஸ்வரன் அதுக்குள்ளார இருக்கார். அப்ப பரமாணு, அதுக்கப்புறம் 3 குணம், அந்த 3 குணத்துக்குள்ளார கர்ம பலன், அந்த கர்ம பலனுக்கு பின்னாடிதான் கர்ம பல தாத்தா ஈஸ்வரன் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப 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 சூக்ஷ்மமானவர். 3 ரொம்ப போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமானவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு அனுகு அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஏஷோ அனுராத்மா சேதசா வேதிதவ்யா 3:1:9 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும் போது மந்திரம் சொல்லுது, ஏஷோ அனுராத்மா. அணுனா அணு ஆத்மா இல்ல, ஆத்மா அணு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நியாயவாதிகள் தர்க்கவாதிகள் இருக்காங்க. நியாயம் வைசேஷிகம்னு 2 பேரு. அவங்களுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா அணு ஆத்மவாதிகள் அப்படின்னு பேரு. அணு ஆத்மவாதிகள் அர்த்தம் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அணுனே சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நம்ம சொன்னோம்ல, நான் திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம் சொன்னேன்ல,
மந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த எரர் எல்லா இடத்துலயும் நடக்குது. அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொன்னதே இதை. அணுன்னு சொன்னோனையே இவன் என்ன பண்ணிட்டான், ஆத்மா வந்து அணு அளவானது அப்படின்ட்டான். இப்ப சும்மா ஒரு ஒப்புக்காக சொன்னப்பா, ஒரு சிமிலர் சொல்லணும். ஆகாசம் மாதிரி ஆத்மா அப்படின்னா ஆகாசம் ஆத்மா, அது ஒரு கூட்டம் இருக்கு. இங்க வெட்டவெளி தியானம்னு ஒரு குரூப் இருக்கு. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படின்னு, ஆத்மா வந்து வெட்டவெளி அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு என்ன பண்ணிட்டான், வெட்டவெளியில என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை சூன்யம். அப்ப சூன்ய ஆத்மான்ட்டான். ஏன் எரர் நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த எரர்லாம் நடக்குது. ஓ, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டவெளி தான் ஆத்மா போல இருக்கு. வெட்டவெளின்னு அர்த்தம் ஆகாசம். ஏன்பா அது என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகாசத்தது லிங்காத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிமிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது ஆத்மாக்கு. ஆத்மாக்கு சிமிலர் சொல்ல முடியாதனால ஏக குணக்கம் ஆகாசம், ஒரே ஒரு குணம் தான் ஆகாசத்துல இருக்கு. அப்போ நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், நிர்குணத்தை சொல்லணும், வியாபக தத்துவம்னு சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச வியாபக தத்துவம் எது? நான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது ஆகாசம், கண்ணுக்கு தெரியல. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிறதுனால ஆகாசத்துக்கு மாதிரி ஆத்மான்னு சொன்னோன்னு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டா, தனியா ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு ஸ்கூல், தனியா ஸ்கூலாவே ஆயிப்போச்சு. ஆகாசம் தான் ஆத்மா, வெட்டவெளி தியானம். எங்க ஓங்காரணம் தான் நினைக்கிறேன்னு, பாண்டிச்சேரி ஓங்காரணம் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அப்பப்போ கேம்ப்லாம் போடுவாங்க, வெட்டவெளி தியானம் அப்படின்னு. அப்ப இந்த ஒரு அதுக்கப்புறம் அடுத்த குரூப் என்ன பண்ணிட்டா, அவரோட சிஷ்யர் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டவெளி தியானம் இல்லை, வெட்டவெளியில என்ன இருக்கும், சூன்யம். ஒண்ணும் இல்லை, வெட்டவெளியில என்ன இருக்கும், வெட்டவெளியில ஒண்ணும் இல்லை. அந்த ஒண்ணு இல்லை, அதுக்கு என்ன பேரு, சூன்யம். அப்ப ஆத்மா சூன்ய தியானம் அப்படின்னு. ஆமா, சூன்ய தியானம். ஈஷாலையும் அதே தான் இருக்கு, சூன்ய தியானம். அப்ப பாருங்க, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது இந்த எரர் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகாசம் ஆத்மான்னு சொன்னா வியாபிக்கிற தன்மையை மட்டும் ஆத்மானு கொண்டு வர. எப்படி எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து ஆகாசம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கோ, அதே மாதிரி ஆகாசத்தையும் வியாபிச்சு ஆகாசத்துக்கும் எது இடம் கொடுக்குதோ அது ஆத்மா ஆகாசத்துக்கு சமமானது. ஆகாசம் இல்லை. அதே மாதிரி அணு ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மந்திரமே தெளிவா சொல்லுது, ஏஷோ அனுராத்மான்னு. ஐயோ, அணு சொல்லிடுச்சு ஆத்மா எங்களை தான் சொல்லுது அப்படின்னு நியாய வைசேஷிக மதம் சொல்லிச்சு அப்படின்னா இல்லைன்னப்பா. அணு மாதிரி அணுவை காட்டிலும் சூக்ஷ்மமானது அணு இல்ல, அணுவை காட்டிலும் சூக்ஷ்மமானது. அணோரணியான், அணுவிற்கும் அணுவானது. அப்ப பாருங்களேன், கான்ட்ரடிக்ஷன் வந்துருதுல. முண்டக்கத்துல அனுராத்மானு மந்திரம், அதே கட்டோபனிஷத்துல அணுவிற்கும் அணுவானவர் மந்திரம். அப்ப நீங்க எதை எடுக்கிறது அப்படின்னா, ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பாத்தீங்கன்னா அணுன்றது ஒரு சும்மா ஒப்புக்காக சொல்றது, ரொம்ப சூக்ஷ்மமானவர் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சேதசா வேதிதவ்யா. அப்ப இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எதனால் அறிய முடியும்? கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்கள் எல்லாம் ஸ்தூலத்தை தான் பார்க்க முடிய, சூக்ஷ்மத்தையே பார்க்க முடியாது, தன்மாத்திரையவே. அப்ப தன்மாத்திரையவே பார்க்க முடியாது அப்படின்னமா, அதை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற அந்த ஆத்மாவை எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுத்தமான சேதஸ்னால, சித்தத்தினால. என்ன சித்தம் தேவைப்படும் அப்படின்னா, பிரசங்கியான தியானேன சுத்தேன. பிரசங்கியான தியானம், பரம் பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய தியானத்தினால 100% வரப்போகுது உங்களுக்கு. இன்னும் அடுத்த சூத்திரம் 49 50 வந்து பாத்தீங்கன்னா 3வது பாதத்துல தீபாவளி முடிச்சுட்டு வந்தோன்னு நம்ம ஆரம்பிக்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பிரசங்கியானத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 98% சத்துவகுணம் இருக்கும் போது அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தான் தனியா தெரியும், தனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதி தனியா ஒருத்தனுக்கு பார்க்க முடியும். அப்ப அந்த அளவு விசுத்தமா என்ன ஆகுதுன்னா, நிர்தூத ரஜஸ்தமலோ அப்படின்னு அங்க வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் சொல்லுது, வியாச பாஷ்யத்துல சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணமும் தமோ குணமும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கின நிலையில, அப்படிப்பட்ட சுத்தமான சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்மமான ஆத்மா வேதிதவ்யா, அறிய யோக்கியமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கம் சொல்லுது.
இங்கதான் அதான் சொல்றாரு முண்டக்க உபனிஷத் மந்திரத்தை இதி ஸ்ருதேகே. அப்ப என்ன எடுக்கணும், எங்கேயாவது இனிமே வேதாந்தம் எங்க படிக்க போகும்போதும் அணு ஆத்மான்னு இருந்துச்சுன்னா அணுன்னு எடுக்கக்கூடாது. அணுவை காட்டிலும் அணுவானது சூக்ஷ்ம தன்மையானது அப்படின்னு எடுக்கணும். முடிஞ்சு போச்சு. இது அப்புறம் 836வது நாமம் பிருகத். பிருகத்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெகட்டிவா கான்ட்ரடிக்டா பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் வரப்போகுது. இந்த நாமங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாமமும் ஆப்போசிட்டான இது. எது அணுவளவு இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது பிருகத். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகாசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஆகாசம் ரொம்ப சட்டில், ரொம்ப சூக்ஷ்மம். ஆகாசம் எப்படின்னு கேட்டா ரொம்ப பெருசு. ரெண்டு சொல்ல முடியுமா ஆகாசத்தை? ஏன் அப்படின்னா சர்வ வியாபகம். எந்த தத்துவம் வியாபிச்ச தத்துவமா இருக்கோ அது ரெண்டு எக்ஸ்டர்னலுக்கும் போக முடியும். இந்த பக்கமும் சொல்ல முடியும், இந்த பக்கமும் சொல்ல முடியும். அப்படி இருந்தாதான் அது பாத்தீங்கன்னா வியாபக தத்துவமா இருக்கும். அப்ப ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கிற ஆத்ம தத்துவம் அணு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அணுவுக்கும் அணுவானது. என்ன பார்ட்டிகள் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதை காட்டிலும் அது அணுவா இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும். எதை காட்டிலும் நீங்க பெருசா இருக்கீங்களோ, எது பெருசு, அது லிமிட்டுக்கு வந்தாச்சு. ஆகாசம் தான் பெருசா இருக்கு, மேல பெருசு இல்லை. அப்ப ஆகாசத்தை காட்டிலும் பெருசா இருக்கிறது பிருகத். அப்போ ரெண்டும் எக்ஸ்ட்ரீமா, ரெண்டு பக்கம் டைரக்ஷன் சொல்லியாச்சு. அதனாலதான் பிருகத் அப்படின்னு சுவாமிக்கு பேர். என்னது? பிருகத்வாத். பிருகத்வாத்னா என்ன அர்த்தம்? பெருசா இருக்கிறதுனாலையும் பிருங்கணத்வாத். பிருங்கணத்வாத் அப்படின்னா பெருசா வளர்வதாலும், பெருசா இருக்கிறது அதே மாதிரி பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனாலையும் பிரம்ம பிருகத். இந்த பிரம்மமானது பகவான் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கிற அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம் பிருகத் என்று சொல்லப்படுகின்றது. பிரிங்கி விருத்தவ் அப்படின்னு ஒரு தாத்து. அந்த விருத்தவ், பிரிங்கி விருத்தவ்ன்ற தாத்துல இருந்து பிருகத் அப்படின்னு பிரம்மம்ன்ற சப்தம் செய்யப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆகாசம் என்ன ஆகுது நமக்கு தெரிஞ்சு, நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் ஆகாசம் பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். அப்போ ஆகாசத்துக்கும் காரணமா இருக்கிற இந்த பிரம்ம தத்துவம் இந்த ஆகாசத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னா அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அன்லிமிட்னு அர்த்தம், அனந்தம்னு அர்த்தம். அதை இண்டிகேட் பண்றதுக்காக பிருகத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மந்திரமே இருக்கு கட்டோபனிஷத்துல, மகதோ மகியான். அதுக்கு முன்னாடி என்னது? அனோரணியான்னு ஒரு சப்தத்தை விட்டு போயிருக்கு. ஆக்சுவலா போன மந்திரத்திலேயே, போன நாமத்துக்கே எழுதிருக்கணும் அனோரணியான். இதுக்கு என்ன இருக்கு? மகதோ மகியான். ரெண்டும் ஒரே 2வது வள்ளியில 20வது மந்திரம். அனோரணியான் அணுவிற்கும் அணுவானவர், மகத்தோமகியான் பெருசுக்கெல்லாம் பெருசானவர். இந்த ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள வந்துருது. இதி ஸ்ருதேகே. 837வது நாமம் வந்துருது கிருஷக. கிருஷகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் லீனானவர் அப்படின்னு அர்த்தம். லீனானவர்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? பிரம்மம் லீனா, பரமஹம்சானந்த சுவாமி மாதிரி லீன் ஆகி போச்சோ, வெயிட் லாஸ் ஆகி போச்சோ. அப்ப பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சோ, ஹை சுகர் போல இருக்கு, இல்லைன்னா எதுக்கு லீன் ஆகுது? நல்லா தார்டியமா குண்டா இருக்க வேண்டியதுன்னு. அப்ப பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சா அப்படின்னு இல்லப்பா, அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் மீனிங் எடுக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கோக்குமாக்கா யோசிச்சாங்கன்னா என்ன பண்றது? ஏகப்பட்ட சாஸ்திரத்துல சும்மா வேலை இல்லாம இது மாதிரிலாம் யோசிச்ச ஆட்கள் உண்டு. என்னை சுத்தியே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எதையாவது சொன்னோன்னா நேரடியா மீனிங் எடுக்காம வேற பக்கம் போயிடுறது, யோசனையை பண்ணிட்டு போயிடுறது, தப்பா கமெண்ட் எல்லாம் எழுதிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிருஷகன்றதுக்கு அர்த்தம் லீனா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு, அஸ்தூலம் இத்தியாதினா திரவியத்துவ பிரதிஷேதாத் கிருஷக. இதுதான் சங்கர பாஷ்யம் படிக்கணும்ன்றது. கிருஷகன்றதுக்கு அர்த்தம் லீனானவர் அப்படின்ற அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா அஸ்தூலம், நெகட்டிவ் லட்சணம். இது ஸ்தூலம்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணில் பார்க்கறதெல்லாம் ஸ்தூலம், இந்த உலகத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் ஸ்தூலம்னு பேர். அப்ப அஸ்தூலம்னு என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்க முடியாதவர், இவ்வளவுதான் விஷயம். ஸ்தூலம் இல்லாதவர். ஸ்தூலம் இல்லாததுக்கு அர்த்தம் என்னது? சூக்ஷ்மமானவர். அவர் ஸ்தூலமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமானவர். அப்ப சூக்ஷ்மமானவரா? அணு மாதிரியா அப்படின்னா இல்ல, அணுவரணியா, அணுவுக்கும் அணுவானவர், ரொம்ப சூக்ஷ்மமானவர் அணு சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லட்சணங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா,
என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கீதா ஸ்லோகம் சொல்லும் போதே சங்கரவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்கு. என்னது? நேத்தி இத்தியாத்மா, வேற எதுவும் இல்லை. அக்ரிஹ்யோ கிரஹ்யதே நகி கிரஹ்யதே. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னு கிரகணம் பண்ண முடியாது, இது அப்படின்னு பிடிக்க முடியாது. அப்ப ஒரே ஒரு மெத்தட் தான் பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, நேத்தி இத்தியாத்மா அக்ரிஹ்யோ நகி கிரஹ்யதே. இந்த ஆத்மாவை கிரகணம் பண்ண முடியாது இதுன்னு. அப்ப என்ன மெத்தட் இருக்கு? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இவ்வளவுதான். அப்ப எதை பிடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லப்பா, இது இல்லப்பா, இது இல்லப்பா. அப்ப குண்டா இருக்கிறத ஒரு பொருளை பிடிச்சி, ஒரு சிலையை பிடிச்சி, ஒரு பூத்தத்தை பிடிச்சி, இதுதான் இந்த சிலை தான் பகவானா? இல்லப்பா, ஸ்தூலம் இல்லப்பா. நீ எதையெல்லாம் மலைய ஸ்தூலமா பாக்குறியோ, இல்ல மடுவ ஸ்தூலமா பாக்குறியோ, மரத்தை ஸ்தூலமா பாக்குறியோ, சிலைய பாக்குறியோ, எதெல்லாம் ஸ்தூலமா பாக்குறியோ அந்த ஸ்தூலம் இல்லை. பகவான் வந்து ஸ்தூலமானவர் இல்லை, இவ்வளவுதான். இத சொல்றதுக்காகத்தான் கிருஷக அப்படின்னு லட்சணம். அப்ப கிருஷகன்றதுக்கு அர்த்தமே என்னது? அஸ்தூலம், அவர் ஸ்தூலம் இல்லாதவர். இத்தியாதினா இந்த மாதிரியான மந்திரங்களால திரவியத்துவ பிரதிஷேதாத், திரவிய தன்மை இருக்குல்ல, இது ஒரு மேட்டர் அப்படின்னு. திரவியம்னா மேட்டர். மேட்டரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் மேட்டர்னு பாக்குறோமோ அது பகவான் இல்லைன்னு நிஷேதம் பண்றதுதான். அப்போ சரி, நிஷேதம் பண்ணிக்கிட்டே போனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்க மிச்சம் இருக்கும்? நான்ல மட்டும் இருக்கும். அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஸ்தூலம் இருக்காது, சூக்ஷ்மம் இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் சுத்த கான்சியஸ்னஸ் மட்டும். இதுதான் முக்கியமான தாற்பயம். இதுக்கு என்ன மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதத்து வியாவிருத்தி. தத்து வியாவிருத்தியில என்ன அர்த்தம்? அதனை நீக்குதல். தத்துனா அது, வியாவிருத்தினா நீக்குதல், அதனை நீக்குதல். இதுலப்பா அப்படின்னு. அதே நேரத்துல அதத்து வியாவிருத்தினா அது அல்லாததை நீக்குதல். இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு எங்க நீக்க முடியாத ஒரு எல்லை இருக்குமோ அதுதான் பிரம்மம். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமேவ நான், இதுக்கு மேல இல்லை. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் மந்திரம் வந்து சேத்தசா வேதிதவ்யகன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த மந்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார். எப்படி அறியணும்? எல்லாத்தையும் நேத்தின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு பிறகு அகமேவ பிரம்ம, இவ்வளவுதான், நான் தான் பிரம்மம், நானுக்கு அந்நியமா வேற எதுவுமே பிரம்மம் இல்லை, எல்லாத்தையும் நீக்கிட்டு பிறகு நான் மட்டும் பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதான் மெத்தட், அதத்து வியாவிருத்தி அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு சொல்லியிருக்கோம். என்ன பேரு? அதத்து வியாவிருத்திக்கு இன்னொரு பேரு விசேஷ பிரதிஷேத பிரமாணம். விசேஷ பிரதிஷேத பிரமாணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற எந்த பிரமாணமும் இல்லை. நான் இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு சொன்னேன், ஞானம்னா எந்த ஞானம் அப்படின்னா இது இல்லை இது இல்லைன்ற ஞானத்தினால மட்டும்தான் அறிய முடியும். அந்த ஞானத்துக்கு பேரு விசேஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ஜெக்டிவ்ஸ். எதெல்லாம் விசேஷமா இருக்கோ, அட்ஜெக்டிவா இருக்கோ, அது எல்லாத்தையும் பிரதிஷேதம் பண்ணக்கூடிய ஒரு பிரமாணம். பிரமாணம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா நேத்தி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அதத்து வியாவிருத்தினாலும் என்னது விசேஷ பிரதிஷேத பிரமாணம்னாலும் எதை குறிக்கிறது? நேத்தியை இண்டிகேட் பண்றது. ஆயிடுச்சா? அதனால மட்டும்தான் ஆத்மா அறிய முடியும். சொல்லியாச்சு. அதான் இங்க சொல்லுது கிருஷகா. கிருஷகான்றதுக்கு அர்த்தம் நெகட்டிவ் எடுக்கணும். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட் பண்ண முடியாது. சத்தியம் இல்லை, அது பொய் இல்லாதது, இவ்வளவுதான். பொய்யுக்கு ஆப்போசிட் எதெல்லாம் பொய்? இந்த மொத்த பிரபஞ்சமும் பொய். அதுக்கு ஆப்போசிட்டா எது இருக்கோ அதுக்கு பேர் சத்தியம். ஞானம்னா என்ன அர்த்தம்? அது ஜடம் இல்லை. ஞானன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அது ஞானஸ்வரூபம்ன்ற அந்த அர்த்தம் இல்லை. ஜடத்தை நிவர்த்தி பண்றது, வியாவிருத்தி பண்றதுக்காகத்தான் எதெல்லாம் ஜடமா பாக்குறோமோ இது ஜடம், இது ஜடம், இது ஜடம், இது ஜடம் அறியப்படுவது. எதெல்லாம் அறியப்படுவதா இருக்கோ அதெல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு வெறும் அறிபவன் மட்டும் எவன் இருக்கானோ அதான் ஞானம். அது அப்புறம் அனந்தம்ன்றதுக்கு அர்த்தம் எதெல்லாம் எண்டோட இருக்கோ, அந்தத்தை உடையதா இருக்கோ அது இல்ல ஆத்மா. அப்ப எதெல்லாம் அந்தத்தை உடையதா இருக்கோ, லிமிட் ஆகுதோ, அதெல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எது இருக்கோ அதான் அனந்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த லட்சணமா இருக்கட்டும், பிரம்மத்தை சொல்லக்கூடிய எந்த லட்சணமா இருக்கட்டும், அந்த லட்சணத்தோட தாற்பயம் என்னது? அதுக்கு ஆப்போசிட்டை நீக்கிறதுக்காகத்தான்.
இப்ப இங்க வந்து கிருஷகன்றதுக்கு அர்த்தம் லீன் அப்படின்னு அர்த்தம். அப்ப லீன் அப்படின்னா என்ன எடுக்கக்கூடாது? லீன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அது ஸ்தூலம் அல்ல, இவ்வளவுதான் தாற்பயம். அது ஸ்தூலம் இல்ல, பருத்தது அல்ல. முடிச்சு போச்சு. அடுத்த நாமம் 838வது நாமம் ஸ்தூலக. பாருங்க அப்படியே நாமம் வந்துச்சு பாருங்க. கிருஷகன்றது லீனானது, ஸ்தூலன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசானது. இப்போ கிருஷகன்றதுக்கு அர்த்தம் எடுக்கும் போது என்ன பண்ணோம்? அது ஸ்தூலம் அல்லன்னு எடுத்தோம். இப்போ ஸ்தூலக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன எடுப்போம்? அது வந்து லீன் இல்லைன்னு எடுக்கணும், ஆப்போசிட் மீனிங் எடுக்கணும். அப்போ பிரம்மம் லீனானது அல்ல, அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்தூலக அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? 2 நாமத்தை வச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அது ஸ்தூலமும் இல்லை, அது லீனானதும் இல்லை. அப்ப அது என்னது அப்படின்னா 2த்துக்கும் அப்பாற்பட்டது. அப்ப உங்க புத்தி ஸ்தூலத்திலையும் நிக்கிற கூடாது, அந்த கிருஷின்னு சொல்லக்கூடிய லீனா இருக்கிறதுலயும் நிக்க கூடாது, அணுவுலையும் நிக்க கூடாது, பெருசுலையும் போயிடக்கூடாது. அப்ப அணுவும் இல்ல ஆத்மா, பெருசாக இருக்கிற ஆகாசமும் ஆத்மா இல்ல, பெருசா இருக்கிற ஸ்தூலமும் அது இல்ல, லீனா இருக்கிறதும் அது இல்லை. அதனால்தான் ஸ்தூலம் ஆப்போசிட் லட்சணம். ஸ்தூலகன அர்த்தம் இது உபச்சரியத்தே. ஸ்தூலம்னா ரொம்ப ஸ்தூலமா இருக்கு. நம்ம சரீரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படிதானே. நம்ம வீட்டில் பிரயோகம் இருக்குல்ல, எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டு. வீட்டிலலாம் பிரயோகம் வந்து சின்ன வயசு சம்ஸ்கிருதமே எனக்கு தெரியாது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்தூலமாக இருக்காளே அப்படின்வாங்க. ரொம்ப ஸ்தூலமாக இருக்கான்னு நமக்கு அப்போலாம் தெரியாது. ஸ்தூலம்னா குண்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வீட்டில் பிரயோகம்லாம் இருக்குல்ல, இருக்கு. அவங்க வீட்டில் பண்ணுறீங்களா? வீட்டில் பிரயோகம் பண்ணுறீங்களா ஸ்தூலமாக இருக்கிறதுலாம்? இப்படி இருக்கு எல்லாமே. ஆமா, ஸ்தூலமா இருக்குன்னா குண்டா இருக்குன்றத ஸ்தூலமா இருக்கு அப்படின்னு, குண்டான சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப குண்டா, அப்ப பிரம்ம வந்து குண்டா சாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்தூலக இதி உபச்சரியத்தை, உபச்சாரத்துக்கு சொல்லப்படுது ஸ்தூலம்னு. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சர்வாத்மகத்வாத். பிரம்மம் எப்படி இருக்கு? எல்லா சரீரங்களும் அதுதானே. சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமன் லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி. கீதால வந்து 13:13 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 13:13 இந்த மொத்தத்தையும் வியாபிச்சு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அப்ப அதனால அவரை வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 839வது நாமம் குணபிருத்துன்னு பேர். குணபிருத்துனா என்ன அர்த்தம்? மகாகாலிக்கு கீழே சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாவமா படுத்து கிடப்பாரு. அது ரொம்ப போஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சூளத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அம்பாள் உபாசகன். நான் ரொம்ப அம்பாள்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நினைச்சேன் அம்பாள் தான் பெருசு போல இருக்கு, சிவபெருமான ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. அவரை போட்டு மெதின்னு மெதிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா மெதின்னு மெதிச்சுக்கிட்டு இருப்பாங்க மேல ஏறி நின்று. அதுக்கு அர்த்தம் அது இல்ல. திரிகுணாத்மிகா மாயையை தாங்குகின்றவர், ஆதார தத்துவம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கார். நான் ஒன்னும் தெரியல அப்படித்தானே சொல்றோம். தூக்கத்துல நான் சுகமா தூங்கினேன், ஒன்னும் தெரியல. அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்றது யாருக்கு மேல இருக்கு? எனக்கு மேலதான் இருக்கு, நானுக்கு மேலதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணபிருத் அப்படின்னா 3 குணங்களை உடைய மாயையை தாங்குகின்றவர். மாயா வீட்டுதானே மாயா இருக்கு. மாயா சுதந்திரமா இல்ல, அதிஷ்டானம் இல்லாம ஜடமா இருக்கிற மாயா இருக்க முடியாது. அபின்ன சக்தி அப்படின்னு சொல்றோம். குணபிருத் அப்படின்னா குணத்தை தாங்குகின்றவர். பாஷ்யத்துக்கு வந்து சத்துவ ரஜஸ் தமசாம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களுக்கும், இந்த 3 குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? 2 தத்துவம் தான் இருக்கிறது. ஒன்னு சுத்த பிரம்மம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களுடைய ஷேடோ மாயா, இந்த நிர்குணத்தோட ஷேடோ. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்துவ ரஜஸ் தமசுல இந்த சைத்தன்யம் என்ன ஆகும்? சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவான் சத்துவ குணத்துல. அதே ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அங்கிருந்து ஒரு ஈஸ்வர தத்துவம் உண்டாச்சு. அதுக்கு என்ன பேரு? பிரம்மா, கிரியேட்டர். அதுக்கப்புறம் தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது பிரளய லயக்கர்த்தா யாரு? ருத்ரன் உண்டாச்சு தமோ குணத்துல. அப்ப 3 குணங்கள்ல சுத்த சைத்தன்யம் பிரதிபலிக்கும் போதுதான் இந்த 3 பேர் வராங்க. சிருஷ்டி ஸ்திதி லயத்தை செய்கிறார்கள். அப்ப இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம்
இந்த மாயையில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் தான் ஈஸ்வர தத்துவமா இருந்துகிட்டு பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா பகவான் தான் ஆதாரமா நிர்குணமா இருக்கார். அப்ப குணபிருத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ், ஆதார தத்துவம். ஆச்சாரியர் சொல்றாரு, சத்துவரஜஸ்தமசாம் சிருஷ்டி ஸ்திதி லய கருமசு அதிஷ்டாத்ருத்வாத். சிருஷ்டி ஸ்திதி லயம் என்ற 3 கருமங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானமா ஆதார தத்துவமா இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு? குணபிருத் அப்படின்னு பேரு. குணத்தை தாங்குகின்றவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சரி, அந்த குணத்தை தாங்குற ஒரு சகுனமா சுவாமி ஏன்னு கேட்டா, வைஷ்ணவர்களுக்கு எப்பவுமே நிர்குணத்துக்கு போறதுக்கே மனசு வராது. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா, விஷ்ணு பகவான் அதுலயும் சகுனத்திலே நின்றுவாங்க. அதான் அடுத்த நாமமே வச்சிருக்கு. இந்த 3 குணங்களையும் தாங்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். பகவான் எப்படிப்பட்டவர்? 840 நிர்குணக. நிர்குணம்னு என்ன அர்த்தம்? அப்பனா வஸ்துதோ குண அபாவாத் நிர்குணக. வஸ்துதோனா வாஸ்தவத்துலன்னு அர்த்தம். வஸ்துதோன்னு என்ன அர்த்தம்? எங்கேயாவது வஸ்துதோ இருந்துச்சு அப்படின்னா வாஸ்தவம்னு அர்த்தம். அப்ப வாஸ்தவத்துல பாரமார்த்திக திருஷ்டியில பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? குணம் இல்லாதவர், நிர்குண நிராகாரம். அதனால பகவானுக்கு பேரு நிர்குணகான்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பாஷ்யத்துல இருந்து ஆச்சாரியர் சொல்ற மந்திரத்துல கேவலோ நிர்குணஸ்ச. பகவான் எப்படிப்பட்டவர்னா 7:6:11 இருக்கிற ஏகோ தேவோ சர்வபூதேஷு பூட்டகன்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்குல்ல, அதுலதான் கேவலோ நிர்குணஸ்ச. அவர் ஒருத்தர் ஆள் தான். கேவலம்னு என்ன அர்த்தம்? கைவல்ய பாவம்னு அர்த்தம். கேவலம்னா தனிச்சவர். பகவான் மட்டும்தான் இருக்கார். நம்ம மனசுல திரும்ப 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 கொண்டு வரணும். பகவான் மட்டும்தான் இருக்கார். பகவானுக்கு இருக்கிறது மற்றதெல்லாம் மாயா, இல்யூஷன். நான்றதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் இல்யூஷன். வெறும் நான் மட்டும்தான் சத்தியம். அந்த நானும் பகவானா இருக்கார். அப்போ அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணம், கேவலம், தனிச்சவர், அத்வைத்தமா இருக்கிறவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்காருன்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம் சொல்கிறார். அப்புறம் 841வது அப்போ நிர்குணமா சுவாமி அப்படின்னா மகான். நிர்குணம் அப்படின்னா சூன்யம்லாம் இல்லை சாமி. சூன்யத்தை நிஷேதம் பண்றதுக்காக மகான் அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், மாருதி அப்படின்னு, நல்ல சாதகர், கர்நாடகா வைஷ்ணவ சம்பிரதாயம், உடுப்பி வைஷ்ணவர். ரொம்ப சுத்தமா இருப்பாங்க தெரியுங்களா. என்ன அந்த கர்வம் தெரியுங்களா அவங்களுக்குலாம்? அப்படியே பளிச்சு இருப்பாங்க. நான் வந்து இன்னும் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மாது சம்பிரதாயத்தில், அப்புறம் உடுப்பி பக்கம்லாம் போனீங்கன்னா இருக்கிற அந்த பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இந்த நம்ம தமிழ்நாட்டிலலாம் அவ்வளோ சுத்தம் இருக்கான்னு தெரியல ஹிருதயம். ஐயோ, நீங்கள் அந்த வைஷ்ணவர்களை பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குது, அந்த நம்ம கோவா பக்கம் வரைக்கும் போகிற அந்த பெல்ட் ஒன்று இருக்குது, கோகர்ணம், அந்த அப்படியே உடுப்பி அந்த பக்கம்லாம் ஒரு வைஷ்ணவ குரூப் ஒன்று இருக்கு பாருங்க. ஐயோ, என்ன சுத்தம் தெரியும். தேவதைகளாக வந்துட்டாங்களான்னு பொல்யூஷனே இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எனக்கு ரிஷிகேஷில் கொஞ்சம் பேர் எனக்கு குருபாய்களாக இருந்தாங்க. பளிச்சுன்னு இருப்பாங்க. ஸ்லேட்டு பிளைன் ஸ்லேட் மாதிரி இருப்பாங்க. எதுவுமே எழுதாத ஸ்லேட் மாதிரி இருப்பாங்க. எப்படியா இப்படியா இருக்கீங்க அப்படின்னு, மனுஷங்களா எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு. சாட்சாத் அப்படியே வைகுண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஆன மாதிரியே இருப்பாங்க எல்லாரும். அதில் ஒருத்தர் மாருத்தின்னு இங்கே திருவண்ணாமலையில் எங்கிட்ட இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூன்யமும் அத்வைத்தமும் ஒண்ணு அப்படின்னு அவர் பிலாசபி. நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆயிடும். நிர்குணம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நிர்குணம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு தப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐடியா வந்துடும். அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் மந்திரம் இருக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எங்கேயாவது தப்பா புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காகவே அடுத்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். மந்திரங்கள்ல எல்லா மந்திரங்கள்லையும் இப்ப பாருங்க, இங்கேயே கிருஷகான்னு வந்தோன்னே ஸ்தூலான்னு வந்துருச்சு, அணுன்னு வந்தோன்னே பிருகத்துன்னு வந்துருச்சு. அப்ப நாமத்திலேயே பாருங்க இதே மாதிரிதான் மந்திரங்கள்லயும் அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கேயாவது ஒன்ன மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? தப்பாயிடும். ஏக்கமேவன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, தப்பா போயிடும். அதனால அத்விதீயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒன்றே ஆனது, இரண்டல்லாத ஒன்றே ஆனதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப நிர்குணம் சொன்னதுக்கு பிறகு, நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் கூட நிர்குணம், சூன்யம் கூட தான் நிர்குணம்,
அப்படின்னு யாராவது எடுத்தாங்கன்னா மகான். மகான்னா என்ன அர்த்தம்? பெருசு, ரொம்ப பெரியவர், பூஜைக்குரியவர். என்னது அப்ப என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல அங்க சூன்யம் இல்லை, அங்க ஒரு பெர்சன் இருக்கார். அது சூன்யம் இல்லை, ஒண்ணுமில்லாத தன்மை அல்ல, அங்க பூஜைக்குரிய ஒரு சூன்யத்தை பூஜை பண்ணுவீங்களா? ஆஸ்பீசியஸ்க்கும் சூன்யத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு போங்க, எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளே வசிக்காத வீட்டுக்கு போனீங்கன்னா கதவை திறந்து வீடு புதுசு புதுசாக நம்ம ஏதாவது வாடகைக்கு போறதுக்காக போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெரிய வீடா இருக்கணும், திறந்து பார்த்தா அப்படியே சூன்யமா இருக்கும், ஆளே இருக்காது அப்படியே. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வச்சு, ஒரு வெறும் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு, ஒரு அகர்பத்தியை கொளுத்தி வச்சா ரூம் பிளைனா இருக்கும், ஒரு ஹால். அதுல இதை மட்டும் பண்ணா போதும், பண்ணி வச்சோன்னா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பீசியஸ். டிஃபரெண்ட் இருக்குல்ல. சூன்யத்துக்கும் ஒரு பூரணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது? வஸ்து இல்லாம. வஸ்து இல்லாம இருந்தாலும் சூன்யம், வஸ்து இல்லாம இருந்தாலும் பூரணம், ரெண்டுமே ஒரே தான். ஆனா டிஃபரன்ஸ் வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி டிஃபரெண்ட். இங்க ஆச்சாரியார் நிர்குணம்னு வரும்போது தப்பா புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக சொல்ற பாஷ்யத்தை சொல்ற. சப்தாதி குண ரஹிதத்துவாத். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சப்தாதி குணங்கள் இருக்குல்ல, விசேஷ குணங்கள் நம்ம சொல்றோம்ல, அது எதுவுமே இல்லாதவர். சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 குணங்களும் இல்லாதவர் பரமாத்மா. சப்தாதி குண ரஹிதத்துவாத் ஒண்ணு. இரண்டாவது நிரதிசய சூக்ஷ்மத்துவாத். நிரதிசயம் அப்படின்னா ஒப்பில்லாத, 100% ஒப்பில்லாத, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானவர் இரண்டாவது. மூணாவது நித்திய சுத்த சர்வகதத்வாதினா, நித்திய தத்துவம், சதா இருக்கிறவர், நித்தியமா இருக்கிறவர், சுத்தமா இருக்கிறவர், அவித்யா மலங்கள் இல்லாதவர், அப்படிப்பட்ட சர்வகதமா இருக்கிறவர், எங்கும் வியாபித்திருப்பவர். அப்படிப்பட்ட குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் தர்க்கத்தோ அபி யதோ வக்தும் ந சக்கியம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட தத்துவத்துல தர்மஜாத்தம்னா கர்மஜாத்தம், கர்மம்னு அர்த்தம். எந்த ஒரு கர்மத்தையும் அந்த சுத்த பிரம்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ண முடியாது. நம்மளாம் ஏன் பவுண்ட் ஆயிருக்கோம்? ஏன் பந்தப்பட்டிருக்கோம்? கர்மனா பத்தியதே ஜந்து வித்தியாச்ச விமுச்சியதே. கர்மத்தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பந்தம். இந்த கர்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அவரும் நம்மள மாதிரி ஆயிடுவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தம்னு சொல்லக்கூடிய கட்டக்கூடிய கர்ம தர்மஜாத்தம்னா கர்மங்கள் எதுவும் பகவான் இடத்துல தர்க்கத்தோ அப்படி எந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணியும் கூட என்னது எந்த காரணத்தினாலும் வக்தும் ந சக்கியம். அவன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட பிருகதாரண்ய மந்திரம் படிச்சு காட்டினேன். கர்ம எந்த ஒரு புண்ணியத்தினாலையும் அவர் வளருவதும் இல்லை. ந புண்ணியேன வர்த்ததே ந கனியான். பாப்ப கர்மங்களால் அவர் தேய்வதும் இல்லை. ஏன்னா புண்ணிய பாப்பத்தோட அபராமரிஷ்ட புருஷ விசேஷா, எந்த சம்பந்தமும் இல்லாதவர் பகவான். அசங்கோயம் புருஷா. அப்போ நீங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணாலும் நமக்கு கர்மா எங்க இருக்குன்னா வாக்குல கர்மா, இந்த தேகத்துல கர்மா, மனசுல கர்மா. இந்த நானுக்கு கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூட முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. என்ன லாஜிக் யூஸ் பண்ணாலும் இந்த சுத்த நானுக்கு மேல கர்மத்தோட சம்பந்தம் கொஞ்சமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையேவ மகான். அப்ப என்ன மகான் அப்படின்னா ஜீவனுக்கும் சுவாமிக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, நான் கர்மத்தினால பந்தப்பட்டிருக்கேன் ஜீவன். அதே நேரத்துல வந்து அடுத்த க்ஷணம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு லைட்டா இங்க கொஞ்சோண்டு வலிக்குது. இது டெவலப் ஆகுமா டெவலப் ஆகாதான்னு தெரியல, ராத்திரி தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எதுல பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சரீரத்தினால பந்தப்பட்டிருக்கேன். இதே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்லும் போது ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம் யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம். கிளேஷ கர்ம விபாக ஆசையர் அபராமிருஷ்டக புருஷ விசேஷா. அப்ப விசேஷ புருஷன் சாமானிய புருஷன். நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் சாமானிய புருஷன், ஜந்து. நம்ம எல்லாம் பந்தப்பட்டிருக்கோம் ஜீவர்கள். விசேஷ புருஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகான். பூஜைக்குரிய தன்மை பகவான்கிட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது கிளேஷம், நம்ம சொல்ற பஞ்ச கிளேஷங்கள் பகவான்கிட்ட இல்லை. பஞ்ச கிளேஷம் எது? அவித்யா அஜ்ஞானம் இல்லை, அஸ்மிதா அகங்காரம் இல்லை, ராகம் துவேஷம் விருப்பு வெறுப்பு இல்லை, அதுக்கப்புறம் மரண பயம்,
அதுக்கப்புறம் அபினிவேஷம் சொல்ற மரண பயம் அவர்கிட்ட இல்லை. மொத்தம் 5 கிளேஷங்கள் பகவான்கிட்ட இல்லை. கிளேஷ கர்மம் நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோடி கர்மங்களை பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கோம். பிராரப்தத்தினால கட்டப்பட்டிருக்கோம். நம்மளால நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்ம எல்லாம் பந்தம், பெரிய பந்தம் வச்சிருக்கோம். ஆனா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பந்தம் இல்லாதவர். சஞ்சிதம் இல்லை, ஆகாமி இல்லை, பிராரப்தம் இல்லை, எந்த கர்மங்களும் பகவானுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கர்மத்துக்கு அப்புறம் கர்ம பலன். நம்ம கர்மத்தினால பந்தப்படுறோம், கர்ம பலன்களால பந்தப்படுறோம். பகவானுக்கு கர்ம பலன்ற விபாக்கமும் இல்லை. கர்ம விபாக்கம்னா கர்ம பலன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, எந்த கர்மா பண்ணாலும் கர்மமும் வருது, கூட வாசனையும் வந்துருது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வாசனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வாசனையினால பந்தப்பட்டிருக்கான, பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாசனையினால பந்தப்படுறது இல்லை. அப்ப ஆசைஹி, ஆசைனா வாசனை, வாசனைகளாலும் அபராமிருஷ்டக, அபராமிருஷ்டனா சம்பந்தம் இல்லாதவர், தொடப்படாதவர், தச்சில்லாதவரா இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் புருஷ விசேஷக ஈஸ்வரா. அப்படிப்பட்டவர் தான் ஸ்பெஷல் புருஷன், மகான். அதனால்தான் மகான் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமா, நல்ல வித்தியாசம் இருக்கு. அதான் மகான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஆபஸ்தம்ப ஸ்தோத்திர இதுல இருந்து ஸ்மிருதியில இருந்து எடுத்து சொல்ற அனங்கோ, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அங்கம் இல்லாதவர். அப்ப என்ன அர்த்தம்? சரீரம் இல்லை பகவானுக்கு. அங்கம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சரீரம் இல்லை. சரீரம் எடுத்தாவே வந்து அங்கம் வந்துருதா, தலை, கை, காது, மூக்கு, வாய் அப்படின்னு. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனங்கோ அப்படின்னா அங்கம் இல்லாதவர். அசப்தோ, அசப்தோ அப்படின்னா அங்கம் இல்லை, ஸ்தூலம் மட்டும் இல்லை, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளும் இல்லை. அசப்தம்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்களும் இல்லாதவர். சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகளும் இல்லாதவர், இந்திரியங்கள் இல்லாதவர். அசப்தோ அதை வந்து கிளியரா சொல்லுது. அசரீரோ, அசரீரோன்னு அர்த்தம் சரீரம் இல்லாதவர். அஸ்பர்ஷஸ்ட, குணத்தை நீக்கியாச்சு, ஸ்பர்ஷம் இல்லாதவர், தொடுதல் இல்லாதவர். அது மட்டும் இல்லாம மகானு, ரொம்ப பெரியவர், பூஜைக்குரியவர், வியாபகம், சர்வ வியாபகம். அது மட்டும் இல்ல சுச்சிஹி, ரொம்ப சுத்தமானவர். அதனால அவரை பகவான் என்ன பண்றோம்? மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சரீரம் நாடுது இல்லை. எனக்கு இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு ஐயோ கஷ்டம். என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட யூரினே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன் என்னோட ரூம்ல. என்னோட யூரினோட ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. என்னென்ன ஃபுட் எடுக்கிறோமோ, நல்லா தண்ணி குடித்தோம் அப்படின்னா 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஏதாவது கம்மியாக குடித்தோம் அப்படின்னா யூரின் ஸ்மெல். சனியை குடிச்ச இந்த சனியை, இந்த சரீரத்தை வந்து என்னைக்கு தொலைக்கிறோமோ அப்போ தான் விடிவு ஆகணும். எல்லாத்துக்கும் தானே சரீரம் வா வசந்தம். பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னா சரீரம் இல்லாத தன்மை, அதான் முக்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரீரம் எந்த சரீரமாக இருக்கட்டும் நாறுது. ஐயோ, ஸ்வெட்டிங் நாறுது, மலம் நாறுது, மூத்திரம் நாறுது, எதை தொட்டாலும் நாறுது, எச்சில் நாறுது. ஐயோ, 9 வாயிற்குடிலைய மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய, மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய. இதை நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லா மலமா இருக்கு அப்படின்னு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சுவாமிக்கு இந்த சரீரம் இல்லை, அப்பவே போதும் இல்லை. வேற என்ன மகான் சொல்றதுக்கு வேற என்ன வேணும்? நித்திய சுத்தமா இருக்க, அதனால்தான் மகான் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது 842வது நாமம் அத்ருதக. அத்ருதகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்கப்படாதவர், வேறு எதனாலும் தாங்கப்படாதவர். எது? பிருத்திவியாதீனாம் தாரகானாம் அபி, நம்ம எல்லாத்தையும் தாங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி. நம்ம எல்லாத்தையும் தாங்கிறது பிருத்திவி. இந்த பிருத்திவியை தாங்கிறது யாரு? ஜலம். ஜலத்தை தாங்கிறது யாரு? அக்னி. அக்னியை தாங்கிறது எது? வாயு. வாயுவை தாங்கிறது எது? ஆகாசம். அப்போ தாங்கக்கூடியவைகள் எல்லாத்துக்கும் இந்த ஆகாசத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றவர் அப்படின்னா பிருத்திவியாதீனாம் தாரகானாம் அபி தாரகத்வாத், அதை எல்லாத்தையும் தாங்கிறவரா இவர் தான் இருக்கார். ஆகாசத்தையும் தாங்கிறவராய் பகவான் இருக்கார். ந கேனச்சித்து திரியதே, வேற எவராலையும் தாங்கப்படாதவரா இருக்கார். அப்போ சாகாஷ்டா, அவர் தான் எல்லை சம்சாரத்துக்கு. அப்போ ஆத்மாக்கு மேல ஆத்மாவை தாங்கிறதுக்குன்னு வேற ஒருத்தர் இல்ல, அவர் தான் எல்லா தாங்கிறவைகளையும் தாங்குகின்றார். அதனால சுவாமிக்கு பேரு அத்ருதக அப்படின்னு பேரு. இதோட இங்க நிக்கட்டும். இன்னைக்கு 9 நாமம் ஆச்சு. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே. ஸ்ரீராமநாமவராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்த்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். இந்த சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாம், இந்த பிரம்மத்தோட லட்சணங்கள்லாம் நம்ம நான்ல பார்க்கணும். நானுக்கு தான் இந்த லட்சணங்கள்லாம், மகானு அணு பிருகத்து ஸ்தூலம் கிருஷக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு நானுக்கு தான் இந்த லட்சணங்கள்லாம்.